எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க. சிலர் என்ன பண்ணுறது, பேசாமல் யாராவது ஒரு இவாஞ்சலிஸ்ட்டுக்கு பிரசங்க லெட்டர் எழுதி போட்டுறது. ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு சீக்கிரம் எழுதிடுங்க, நான் என்ன படிக்கணும், எங்கே போகணும், என்ன வேலை செய்யணும், எனக்கு ஒரு லெட்ரு போட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க ஜனங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. உங்களை கர்த்தர் எதுக்காக அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதை உங்களுக்கு அதெல்லாம் தான் வரும் வாரங்களில் பேச போகிறேன். எப்படி அழைப்பு எப்படி தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு பெரிய நீங்கள் தரிசனம் காண வேண்டியதில்லை. பெரிய தேவதூதன் மகனே கவனி அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் மேட்டுக்கு மேலே ஒரு தேவதூதன் ராவோடு ராவா இறங்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஒரு சத்தம் கேட்க வேண்டியதில்லை, ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் தான் குழப்பம் அடையும். யாராவது ஒருத்தர் என்னத்தையாவது சொல்லி விட்ருவான், நீ போ அங்கே ஒன்றை போட்டி தூக்கிட்டு போகிறேன். ஏன்னா அதான் ஒரு அம்மா சொல்லுது, அவர்கிட்ட கேட்டு தானேங்க நான் கல்யாணம் பண்ணேன் என் பிள்ளைக்கு, அவர்கிட்ட எழுதி போட்டேன் இந்த பொண்ணை பண்ணலாமா, அவர் ஜெபம் பண்ணி சொன்னார் பண்ணிக்கோன்னு, அப்புறம் எப்படி டிவோர்ஸ் ஆகலாம். எங்கே ஆரம்பிக்கிறது இந்த மாட்டை? நான் அவர் சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன், கர்த்தர் சொல்லிட்டார் இல்லையா. கர்த்தர் நான் சொல்லிட்டு நேராக போய் அவரே கேளுங்க போங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. சிலர்கள்லாம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறது. ஏன்னா ஏதோ சும்மா ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் அவர் கர்த்தர் சொன்னார் சொன்னோன்னு இவங்க கர்த்தர் சொன்னார்னு எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான். இதுக்குன்னு தேடிட்டு ஓடுறது பாருங்கள், லைனில் நிற்கிறது போயிட்டு. எனக்கு சொல்லுங்கள், ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது, இதுக்கு தான் பேர். ஏன் கர்த்தர் உங்களோட பேச மாட்டாரா? ஹலோ உங்கள்கிட்டலாம் பேச மாட்டாரோ? நீங்களாம் ரொம்ப சீப்போ, நான் அவருக்கு வசதி அவர்கிட்ட தான் பேசுவேன், உங்கள்கிட்டலாம் நான் பேச மாட்டேன். நீ அவர் மூலமாக வந்துட்டாரா? அவர்கிட்ட தான் நான் அவருக்கு தான் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டேன், அவருக்கு தான் நான் சொல்லுவேன், ஊரே போய் அங்கே லைனில் நில்லு போ, டோக்கன் வாங்கிக்கோ அப்படின்னாரா? கிடையவே கிடையாது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு வாலிப பசங்க கூட புரிஞ்சு கொள்கிற மாதிரி உங்களை நடத்துவார். என்ன போகணும், என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் எதை நிறைவேற்றணுங்கிறத ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தேவன். அதுக்குரிய கருவியெல்லாம் உள்ளே இன்பில்ட்டாக வச்சு உண்டாக்கி இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம கான்டாக்ட் பண்ண இங்கே ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன் வேணும். ஹலோ, கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும் இல்லை, வச்சுட்டாருங்க உள்ளே. பிறக்கும்போது அதை வச்சு தான் உண்டாக்கி இருக்கிறாரு, ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன் மாதிரி. கர்த்தர் நம்மகிட்ட பேசுனா நம்ம கேட்குற மாதிரி ஒரு ரிசீவிங் ஸ்டேஷனே உள்ள